ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்கோள் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம், சம்சாங்க. இந்த சம்சாவை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியா சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் 1 பவுல் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரவை நான் 25 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ரவை எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் ஜீனி எடுத்திருக்கேன். நான் அதே சைஸ் பவுலில் நான் பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இதோட சேர்த்து இந்த ஏலக்காவும் கிரைண்ட் பண்ண போகிறோம். 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை 3ஐயும் கிரைண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மைதாவையும் ரவையும் சேர்த்து நம்ம மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி அது ரெண்டையும் போட்டிருக்கேன். மைதாவும் ரவையும் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து நம்ம உப்பு தேவையான அளவு போட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு காட்டுறேன். ஸோ இதை 3ஐயும் நம்ம கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அண்ட் சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஸ்டஃப்னஸ்க்காக வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்டஸ்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவு. ஸோ இதை நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பாலாக எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸ்மால் சைஸாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். சைஸ் உங்களை பொறுத்து தான், உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம இந்த பவுடரை ஸ்டஃப் பண்ணுறோம். ஸோ அதனால் சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் கார்னரில் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிக் ஆகிறதுக்காக பிரியாமல் வரும். ஸோ அதுக்காகத்தான் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு ப்ளஸ் கொடுத்துடலாம் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் அப்படியே நம்ம ஃபுல்லாக. ஸோ இவ்வளோ தான் மெத்தட். இதுதான். ஸோ ஷேப் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஷேப்பை. ஸோ உங்களுக்கு இன்னொன்று நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மாவு இப்படி நம்ம எடுத்துகிட்டு ஸோ சப்பாத்தி பிசைகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிக்கலாம் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ தேய்ச்சிட்டு சென்டரில் நம்ம அந்த பவுடரை வச்சுக்கலாம். பவுடர் வச்சுட்டு அண்ட் வாட்டரை நம்ம கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நல்லா ஒட்டிடுங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து விட்டுட்டு ஸோ அதுலேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்து விட்ருங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ ஓகே, நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். நல்லா காயட்டும் எண்ணெய். ஸோ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 3 or 4 போட்டு ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு பொரிச்சிடலாம். டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா உள்ளெல்லாம் வேகணும். ஸோ சிம்லே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஸோ கொஞ்சம் வேகினதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக பொன்னிறமாக வரும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம்.
எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது வேகட்டும், நல்லா வெந்தோடனே எடுக்கலாம். ஸோ இதுவும் வெந்து விட்டது, எடுத்துடலாம். ஓகே, இதை நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உள்ளே வந்து அந்த நம்மளுக்கு ஸ்டஃப்னஸ் கொடுத்துருக்கனால ஸோ அது நம்மளுக்கு வந்து எம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, யார் வேணாலும் சாப்பிடலாம். இதை நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு 1 month வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே கெடாமல் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.